டப்பாவை பார்த்ததும் எல்லாருமே ஸ்வீட் டப்பான்னு நினச்சிருப்பீங்க. அது தாங்க இல்லை. இந்த டப்பாவில் தான் என்னோட நிறைய பொக்கிஷத்தெல்லாம் நான் பாதுகாத்து வச்சுருக்கேங்க. கல்யாணம் ஆனால் எல்லோரும் வருஷத்தில் ஒரு நாள் தான் கல்யாண நாள் கொண்டாடுவீங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கல்யாண நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தேங்க. என்னோடய கல்யாணம் மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 2021 நடந்துச்சு. அன்னிலேருந்து அந்த 25th டேட் வரும்போது ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு கிஃப்ட் மாதிரி நானே என் கையில் ரெடி பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு கிஃப்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாதமும் அது கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு மாதம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன், இல்லை ஏதாவது ஒரு சாக்லேட் வாங்கி அதை கிஃப்ட்டு நானே கிஃப்ட் ரேப்பர் மாதிரி ரெடி பண்ணி அதை கொடுக்கறது. இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் கொடுக்குறத நான் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் வாங்கி அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க. ஆனால் கிஃப்ட்டு நமக்கு ஒரு ஏதாவது ரிட்டன் வரும்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. கேட்டால் எனக்கு வாங்குகிற பழக்கம் தான் இருக்குது, கொடுக்குற பழக்கம் இல்லை. உன் அளவுக்குலாம் என்னால் இந்த மாதிரி யோசித்து வரைகிற அளவுக்குலாம் எனக்கு திறமை இல்லைன்னு சிம்பிளாக ஒரு பதில் சொல்லி நம்மளோட வாயை அடிச்சிடுவார். இருந்தாலும் நான் சும்மா இருப்பேனா, ஒவ்வொரு மாதமும் இந்த வெட்டிங் டே இந்த டேட் வரும் 25th வரும்போதெல்லாம் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஃப்ட் இருக்குது அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக. அப்போல்லாம் நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன்னா அங்கேயே உட்காந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, இல்லை அம்மா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஹஸ்பண்டுக்கு தெரியாமலே ரெடி பண்ணி எடுத்து வந்து கரெக்டாக அடுத்த மாதம் வரும்போது இந்த 25th டேட் வரும்போது இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா அப்போ வந்து ஒரு 5th மந்த்து அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் நான் வயிற்றில் பிள்ளை வச்சுக்கிட்டே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ரெடி பண்ண கிஃப்ட்டு தாங்க. 1 2 இல்லைங்க, அந்த டைமில் நான் 4 5 கிராஃப்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன். இவங்கள 2 பேரும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இவங்களை வந்து நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண டைமில் இந்த கிஃப்ட்டு ஏதாவது ஒரு குழந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன்னா அப்போ என் கையில் கிடச்சது இந்த பையன் தாங்க. அப்போ எனக்கு தெரியல எனக்கு பிறந்தும் பையன் தான். இதே மாதிரி தாங்க இது வந்து 3rd மந்த்துக்கு வெட்டிங் ஆனிவர்சரின்னு ரெடி பண்ணி 3வது மாதம் கல்யாண நாள். அப்போ இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி பீரோவை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த டப்பா என் கண்ணில் பட்டுதா. இன்றைக்கி தான் புதுசாக பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன்னா சரி இதை ஒரு வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு கூட இதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை என்னோட இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். தங்கத்தை கூட இவ்வளோ சேஃப்டியாக பாதுகாத்து வைக்கலைங்க. அது ஒரு ஓரமாக இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். ஆனால் இதை பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து போட்டு டப்பாவில் பாதுகாத்து சேமித்து வருஷமாக கணக்காக பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன்.